ஆ சொல்லு ரேக்கா, என்னாச்சு? என்ன பிரேக்கப்பா? என்ன சொல்ற? நேத்து தானே வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்க, டேட்டிங்லாம் போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு என்ன பிரேக்கப்னு சொல்ற? செட் ஆகலையா? என்ன ரேக்கா சொல்ற நீ? என்னால் நம்பவே முடியல. ஷோ சரி சரி, அழுகாத அழுகாத. இங்க பாரு, சூசைட்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நோ நோ நோ, ஸ்டாப் இட். மாத்திரைலாம் வாங்கி, இதெல்லாம் தப்பு. இந்த இரு, வெயிட் பண்ண, நான் வரேன், இந்த வரேன். பிரேக்கப் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட இமோஷ்னலாக இன்வெஸ்டட் ஆகிட்டு திடீர்னு அந்த பர்சன் வித்ட்ரா பண்ணி அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையிலே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் வந்து யாருக்குனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரேக்கப் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் ஒரு உண்மையான ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இவங்களை தான் நம்ம வாழ்க்கை துணைவராக கொண்டு போகணும், லைஃப் பார்ட்னராக நம்ம வந்து அவங்களோட வாழணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட ரொம்ப கமிட்டடாக ஜென்யூன் லவ்வாக உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய டிவாஸ்டேஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது அப்படியே வந்து உங்கள் ஃபவுண்டேஷன்ஸே ஷூக் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப தனிமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உங்களோட நார்மல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியாத அளவுக்கு இது ரொம்ப ஷேட்டராக உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. நீங்கள் அது ஒரு டீன் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு, உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்குது, உங்களால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியல, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக முடியல, ஈவன் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, காலேஜுக்கு போக முடியல, இல்லை ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. நாங்கள்லாம் இருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எண்டில் நாங்கள் வந்து நம்பர்ஸ் போடுவோம். இட் இஸ் அ ஃப்ரீ கவுன்சிலிங், யூ கேன் கால் அஸ். உங்களுக்காக நாங்கள் வந்து உங்களோட இந்த கடினமான நேரத்தில் கூட நடக்கவும் உங்களை வெளியே கொண்டு வரவும் நாங்கள் இருக்கோம். நிறைய பேரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். மேபி வந்து பிசாஸ் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நிறைய தவறான எண்ணங்களை பேசுவான். அதாவது உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, உன்னை நேசிக்க யாருமே இல்லை, அப்படி இல்லை. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, உங்க பெற்றோர்கள் அப்படி உங்களை நேசிக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க, உங்க ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, உங்களை பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நத்திங் இஸ் லைக் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இன்னொன்று, நம்ம ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். யாருன்னா நம்பிக்கையின் தேவன். அவர் வந்து ஹீ இஸ் அ காட் ஆஃப் ரிசரக்ஷன். உடைந்து போன எதையும், மரித்து போன எதையும் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன். அப்படின்னா என்னோட பார்ட்னர் திரும்பி வந்துருவாரான்னு கேட்குறீங்களா? நான் சொல்லுவேன், அவர் வராமல் இருக்கிறதே நல்லது. இல்லை, அது பார்ட்னர் ஒரு பாயோ கேர்ளோ யார் உங்களை விட்டு வாக் ஆஃப் பண்ணி போயிருக்காங்களோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் டீனேஜராக இருக்கிறீங்கன்னா பிக்கப், டீனேஜரோ யாரோ பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா பிக்கப் அண்ட் கேதர் யுவர் செல்ஃப் அண்ட் உங்கள் முகத்தை தட்டி ஒரு வாட்டி சொல்லுங்கள், நீ தப்பிச்சிட்டடா தம்பி, தப்பிச்சிட்டதா, தப்பிச்சுட்ட அந்த பையன்கிட்ட இருந்து அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கமிட்டடாக இருந்த அளவுக்கு, நீங்கள் ஒரு அன்பை உண்மையாக கொடுக்குற அளவுக்கு அவங்க கொடுக்கல. வர்த்து இல்லைங்க. உங்களுடைய அன்புக்கும் உங்களோட கமிட்மெண்ட் லெவலுக்கும் அவங்க வர்த் இல்லை. ஆக்சுவலாக அவங்க தான் உங்களை இழந்துட்டாங்களே தவிர நீங்கள் அவங்கள இழக்கல. இதில் முதல்ல பிரதானமான வர தாட்டு, நான் சரியில்லையோ, ஒருவேளை அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டு என்ன நினைப்போம்னா, ஐயோ நான் இன்னும் ஒழுங்காக டைம் கொடுத்துருக்கணுமோ, நான் இன்னும் பேசியிருக்கணுமோ, நான் சரியில்லையோ, நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த கில்ட்டை எடுத்து போடுங்க. யூ ஆர் வேல்யூபிள் பர்சன், யூ ஆர் சச் அ நைஸ் பர்சன், யூ ஆர் அ குட் பர்சன், யூ ஆர் டேலண்டட், யூ ஆர் வெரி இன்டெலெக்சுவல் பர்சன், யூ ஆர் அ ஸ்மார்ட் பர்சன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய கமிட்மெண்ட் இஸ் வேக். அவங்க வந்து ஒரு வாய்ப்பை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ வாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ டீனேஜில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு பிரேக்கப் நடந்திருக்குன்னா ஐ வுட் சே தட் இஸ் வெரி நைஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் வழியாக நீங்கள் போகிறது, யூ வில் நோ ஹவு பீப்புள் இஸ். இனிமேல் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஜஸ்ட் உடனே பிரேக்கப் ஆனோடனே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அட்டாச் ஆகாதீங்க. கேதர் யோர் செல்ஃப். ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு. பாருங்க, எரேமியா 29:11 ரொம்ப அழகா சொல்லிருக்கு. நான் உனக்காக நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியது. பாருங்க, ஆண்டவரோட பிளான்ல இந்த நபர் இல்லை, அதனாலதான் இந்த நபர் கட் பண்ணி கடந்து போயிட்டாங்க.
ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தம் ரொம்ப அழகானதுங்க. எங்க கிட்ட நிறைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி பிரேக்கப்ல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான லைஃப் பார்ட்னரோட ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் ஊழியம் கூட செய்துட்டு இருக்காங்க. நம்ம நினைப்போம் இதுதான் வாழ்க்கை, இது நீ சூஸ் பண்ணது, இது ஆண்டவர் சூஸ் பண்ணல, ஆண்டவருடைய சித்தம் இதுல இல்ல. நீ வந்து சொல்லலாம், இல்ல நான் ப்ரே பண்ணேன் ஆண்டவர் காமிச்சார் வசனம், அப்படிலாம் கிடையாது. டீனேஜ்ல இருக்க அப்படின்னு சொன்னா 20-21 வயசுக்குள்ள இருக்கிறேன்னா ஆண்டவர் ஒரு லைஃப் பார்ட்னரை உனக்கு காமிக்கவே மாட்டாரு. ஆண்டவர் அந்த சப்ஜெக்டே உங்ககிட்ட பேச மாட்டார். உன்கிட்ட ஒருவேளை பேசியிருந்தா அமைதியாரு, பொறுமையாரு, தேவையில்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகாதன்னு பேசியிருப்பாரு. அதுதான் ஆண்டவரோட சித்தம். ஸோ உன்கிட்ட ஒருவேளை ஆண்டவர்னு பேசியிருந்தா அது பிசாசா இருக்கும், இல்லை உன்னுடைய சுயமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஆண்டவர் 21 வயசுக்கு முன்னால உன்னை ரஷ் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு போய் ஒரு பையனை லவ் பண்ணு, இல்லை ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் கிடையாது. அவர் எல்லாத்தையும் அந்தந்த அதினதின் காலத்துல ரொம்ப அழகா நேர்த்தியா செய்கிற ஆண்டவர். நம்ம ஒரு சீசன் வச்சிருக்காரு. இப்ப நீ வந்து உன்னை உருவாக்குற ஒரு ஸ்டேஜ், உன்னை புரிந்து கொள்ற ஸ்டேஜ், உன்னோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணணும், ஆண்டவர் உன் மேல வச்சிருக்க திட்டங்களுக்குள்ள வரணும், உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும், ஆண்டருக்காக நல்ல ஊழியம் செய்ய, நீ நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா போ. ஸோ எலும்பி முகத்தை கழுவு, இதை பத்தி உட்கார்ந்து யோசிச்சுட்டு அழுதுட்டே இருக்காத, நல்ல ஜோம் பண்ண, நல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோ, நல்ல ஒரு இல்ல உனக்கு தெரிஞ்ச ஒரு யூத் லீடரோ மென்டர் கிட்ட போயிட்டு டெய்லி அவங்கள மீட் பண்ண, அவங்களோட ஒரு ப்ரே பண்ண. உன்னால ப்ரே பண்ண முடியாது, உன்னால பைபிள் வாசிக்க முடியலன்னா யாரோ ஒரு ஃப்ரெண்டை சேர்த்துக்கோ. இந்த டைம்ல யூ நீட் சப்போர்ட் சிஸ்டம். யாராவது ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ, என் கூட டெய்லி வந்து ப்ரே பண்ணு, என்னை டெய்லி வந்து பாருன்னு சொல்லி. எல்லாரையும் தள்ளி விட்டு தனியா ரூமை பூட்டிட்டு அழுதுட்டே உட்காந்துருக்காத, கொஞ்ச நேரம் அழு. அதுக்கப்புறம் அவங்களோட இருக்கிற தொடர்புல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, அன்பிளாக் பண்ணு, முடிஞ்ச நம்பரையே மாத்திடு. நீனு ஒரு புது லைஃப்க்கு ஆயத்தமாயிடு. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐ கேன் மேக் திங்ஸ் நியூ. காட் வந்து அழகா ஒரு முடிவுல இருந்து ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிக்க நம்மளால ஆண்டவரால முடியும். உனக்கு ஹோப் இருக்கு, உனக்கு உன் வாழ்க்கையை திரும்பி எழுத முடியும். உன் வாழ்க்கையில திரும்ப ஒரு முக்கியமான அழகான நபர் வர போறாங்க. அவங்க உனக்குன்னே கமிட்டடா இருக்க போறாங்க. உன்னோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போது. நீ பயப்பட வேண்டாம், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் பயப்படாத. எல்லாம் அவங்கள பத்தி நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்து போட்டுரு. முடிஞ்சா ஒரு அத்தை மாமா சித்தப்பா வீடுன்னு ஒரு சேஞ்சுக்கு போ, ஒரு புதிய ஒரு கோர்ஸ்க்கு சைன் இன் பண்ண. எப்பெல்லாம் அழணும்னு தோணுதோ அழுதுரு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த நினைவுகள் வந்துட்டே இருக்கும். ஆனா நீ ஒரு நாள்ல ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்து வை. ஒரு புக் வாசிக்க போறேன், ஒரு கோர்ஸ் சைன் இன் பண்ண போறேன், கொஞ்ச நேரம் ஒரு ப்ரேயருக்கு போறேன், ஒரு ரிட்ரீட் போறேன், ஒரு கேம்ப் போறேன், ஒரு கேம்புக்கு யூத் கேம்புக்கு சைன் இன் பண்ணி போயிடு. ஒரு 3 நாள் போயிட்டு வந்தாலே அங்க ஆண்டோட பிரசனம், ஆண்டோட வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்திடும். இல்ல முடியாதது ஒண்ணுமே கிடையாது. உன்னை ஏமாற்றின அந்த நபரை மன்னிச்சிரு. சரியா? ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப துரோகம் பண்ணியிருக்காங்க உனக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிச்சிரு. நீ மன்னிச்சிட்டேன்னா உனக்குள்ள இருக்கிற கசப்பு வெறுப்புல இருந்து அப்பதான் நீ வெளியே வர முடியும். இல்ல அது ஒரு சிறையிருப்பு மாதிரி திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். பரவாயில்ல, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள மனதார மன்னிச்சு அவங்க உன்னை எல்லையில இருந்தே எடுத்துரு. அவங்கள பாக்குறதோ பேசுறதோ திரும்பி அவங்கள்ட்ட கனெக்ட் பண்றதோ ஏதாவது ஒரு கனெக்ஷன் கிடைக்குமான்னு போகாது. யூ டோன்ட் கோ பிஹைண்ட் தெம். ஆண்டவர் இதை தெளிவா சொல்றாரு. உனக்கு SMS பண்றது, டெக்ஸ்ட் பண்றது, அவங்க டிபியை செக் பண்றது, அவங்க சோசியல் மீடியா ப்ரொஃபைல போய் பார்த்துட்டு, அது தேவையில்லாத காரியம். எல்லாத்துலயும் அன்ஃபாலோ பண்ணிடு, இல்ல அன்ஃப்ரெண்ட் பண்ணிடு, எல்லாத்துலயும் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு யூ ஜஸ்ட் லுக் அன்டு காட். ஏசப்பாவை நோக்கி பாரு. ஏசப்பா உனக்கு அழகா புதிய வாழ்க்கையை கொடுப்பார். அண்ட் டோன்ட் கோ ஃபார் சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ். அது வந்து ஆண்டவர் வந்து உனக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்க. நீ வாழணும், அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும். அதுதான் நீ இப்ப பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச். உங்க அப்பா அம்மா உனக்காக ஜீவன் கொடுத்துட்டு ஒரு பிள்ளைன்னு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்திடாத உன்னோட தவறான தீர்மானத்தினால. நீ நினைக்கல இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சூசைடல் தான் ஒரு காரணம் பிசாசு சொல்லுவோம். அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு தாட் இருந்ததுன்னா அதை பத்தி பேசு. எங்க கிட்ட கவுன்சிலிங்க்கு வாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. தனியா படுக்காதீங்க, தேவையில்லாத காரியங்களை எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதுல இருந்து வெற்றி தருவாரு. நாங்களும் உங்களோட கூட உடன் நடக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கோம். நாங்க ஈவன் ஃபோன் கால்ஸ்ல நீங்க பேசலாம், நேர்ல வாக்கின் பண்ணலாம் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்க. ஸோ வாங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் செல் இப்படி எல்லாம் போங்க. கண்டிப்பா ஒரு 6 months to 1 yearங்க வெளில வந்துருவீங்க. நல்லா படிப்பீங்க. இப்ப படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா, படிச்சு வேலை முடிக்கிற வரைக்கும் நோ அதர் ரிலேஷன்ஷிப். இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் நான் இதோட என்னோட திருமணம் தான்
இதுக்கு நடுவுல யாருக்கும் நான் இன்விடேஷனோ, நான் யாருக்குமே ரிலேஷன்ஷிப்க்கு சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா நிச்சயமா ஒரு மறுவாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். காட் பிளஸ் யூ.